இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ரிஜிஸ்டர் எஸ்பிஐ நியூ ஜாயினர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். சரிங்களா? இதில் என்னென்ன டவுட் இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகும். எல்லாமே சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் now available at Google Play and App Store. Please download, purchase more product in same app. Thank you. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து எஸ்பிஓட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அதாவது ரெஃபரல் லிங்க் வாங்கிக்கிங்க. வாங்கி அதை இப்படி டச் பண்ணால் லிங்க்கை டச் பண்ணாமல் உங்கள் சைட்டுக்குள்ளே போகும். எஸ்பிஓட வெப்சைட்டுக்குள்ளே போகும். போனால் இப்படி தான் ஓப்பன் ஆகும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கும், அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது அதிலே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது கீழே நீங்கள் யார்கிட்டருந்து வாங்கியிருக்கிறீங்க, அவங்க பேர் என்ன, அவங்களோட ஸ்டாஃப் ஐடி என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் உங்கள் பேர் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் சூஸ் பிளான், நீங்கள் என்ன பிளானில் ஒர்க் பண்ண போகிறீங்க அந்த பிளானை சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? மார்க்கெட்டிங் பிளானா இல்லை எலைட் லேர்னர் ப்ரோக்ராம் பிளானா அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது மார்க்கெட்டிங் பிளானுக்கு. எல்லாமே ஒரே இதே தான். பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லோயஸ்ட் நம்பரு, அப்பர் கேஸ், லோயர் கேஸ், லெட்ரு எல்லாம் சேர்ந்து 8 டிஜிட்டுக்குள்ளே இருக்கணும். அதே தான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் இப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த ஃபோன் நம்பர் கொடுங்க. சரிங்களா? கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர் அதே தான். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுலாம் அதே ஃபோன் நம்பர் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் அதிலே வரும். மெயில் அப்படி தான், இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மெயில் ஐடி கொடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஸ்டாஃப் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வரும். சரிங்க, 2 ஒரே மெயில் ஐடியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளிக் ஹியர் டு கோ டு அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஃபுல்லாக அதோட பிளான் எக்ஸ்பிளேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது கிளிக் பண்ண முடியாது, அது கீழே கிளிக் ஹியர் டு ரீட் யூசர் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அதை ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. சரிங்களா? கம்பெனியோட டீட்டெயில்ஸ், என்ன அக்ரிமெண்ட், எப்படி போடுறோம், என்னென்னங்கிறது எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும். அந்த சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே டிக் ஆயிரும். அது டிக் ஆன பிரகாரம் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. சரிங்களா? நீங்கள் வந்து பேங்க் பாஸ்புக்கில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் நீங்கள் யூசர் நேமை கொடுக்கணும். ஏன்னா 2 ஒரே நேமாக இருந்தால் தான் உங்களுக்கு பேமெண்ட் க்ரியேட் ஆகும். சரிங்களா? என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்க, என்ன பேன் கார்டு கொடுக்க போகிறீங்களோ பேமெண்ட் எடுக்கும்போது அதே பேரில் இருக்கிறது தான், அந்த பேரில் தான் இங்கே யூசர் நேமை நீங்கள் கொடுக்கணும். நேமெல்லாம் நேம்னு ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா சப்மிட்னு இருக்கும். இப்போ நான் சப்மிட் பண்ணேன், ஏன்னா நான் எதுவுமே ஃபில் பண்ணல, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கோசரம் காமிச்சிருக்கேன். சப்மிட் கொடுத்து பாருங்கள், எல்லாமே என்டர் பண்ண சொல்கிறாங்க. அது மாதிரி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு இது யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே உங்கள் மெயிலுக்கு வந்துடும். தேங்க்யூ.